This morning we are going to look at an important message that I believe the Lord has for us to hear. And it's going to be in two parts. One message you will hear this morning, and it will continue on Easter Sunday morning as well. இந்த நாளிலே நீங்கள் கேட்க போகிற செய்தி இரண்டு பாகமாக பிரிக்கப்பட்ட ஒரு செய்தி. இந்த நாளிலே ஒரு பாகத்தை நீங்கள் கேட்பீர்கள். வருகிற ஞாயிற்றுக்கிழமை காலையிலே தொடர் பாகத்தையும் நீங்கள் அந்த காலை ஆராதனை வேளையிலே நீங்கள் கேட்க போகிறீர்கள். The title of my message this morning is Two Men from Eden. ஏதேனிலிருந்து வந்த இரு மனுஷர்கள் என்ற தலைப்பின் கீழாக இந்த போதனையை நான் எடுக்க விரும்புகிறேன். நிச்சயமாகவே அது உங்களுக்கு பிரயோஜனமுள்ள ஒரு செய்தியாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். Now this is an unusual title because we know that a man and a woman was sent out of Eden. But the title of this message is not one man and one woman who came out of Eden. The title of this message is Two Men from Eden. Now the question is this: can two men walk together thousands of years apart and yet still claim they came out of Eden? I want you to write these questions down. These are questions you will always hear. It's a challenge to the very gospel that you have heard. ஆயிரக்கணக்கான வருடத்திற்கு அப்பாற்பட்ட மனிதர்களாக இந்த இரு மனுஷர்கள் வாழ்ந்திருந்தும் இரு மனுஷரும் நாங்கள் ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியிலே வந்தோம் என்று சொல்லி அவர்கள் அவ்விதமாக பேசும் பொழுது அது ஆகிற காரியமா என்பதுதான் கேள்வி. Can two men have completely parallel lives, though separated by 40 generations? 40 தலைமுறையாக பிரிக்கப்பட்ட இந்த இரு மனுஷர்கள் ஒரே மாதிரியான வாழ்க்கைகளை வாழ முடியுமா? அதுவும் ஒரு கேள்விதான். Can two have the same start with the same power, position, and then one utterly fail while the other is triumphant? இரு மனிதர்களும் ஒரே துவக்கத்தை பெற்று தகுதியும் வல்லமையும் அதே போல் இருந்து திடீரென்று ஒருவர் தோல்வி அடையும் படிக்கு அவன் நடத்தப்படுகிறார். இன்னொருவர் அதே வல்லமை அதே தகுதி பெற்றிருந்தும் வெற்றிகரமாக வாழ்வதற்கு அவ்விதமாக வாழ்வதற்கு முடிந்த ஒரு காரியமா என்பதுதான் கேள்வி. Is it possible? They had the same start, the same power, the same position. And I'm going to show you why these questions are pertinent. And I want you to write them down, please, because you're going to see answers to these questions. Most people believe Jesus was born only 2,000 years plus. Sorry. He may have been born just 2,000 years plus ago. But he was one who walked
and came out of Eden. And you're going to know why this title is so applicable to us. And this, believe me, is a message I heard from God. And if you're wise, you will take down these questions as well. Because when people challenge you, most people claim their religion is older than Jesus. Sorry. Religions are not older than Jesus. And you're going to see why. Another question. Can one man hold the keys to death while the other hold the keys to eternal life? மரணத்தின் திறவுகோல் ஒரு மனிதனுடைய கையிலே இருந்து இன்னொரு மனிதனுடைய கையிலே ஜீவனின் திறவுகோல் இருக்க முடியுமா? கடைசியான ஒரு கேள்வி, முக்கியமான கேள்வி. Can these two men decide where men will spend eternity? One pointing to hell, another pointing the way to heaven. நித்தியத்தை குறித்து நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அந்த நித்தியத்திலே எங்கே மனுஷர்கள் இந்த இரு மனிதர்கள் காண்பிக்கும் வழியை பார்த்து செல்வார்கள் என்றால், ஒரு மனிதன் நரகத்தை காட்டும் வழியாக இருக்கிறார், இன்னொருவர் பரலோகத்துக்கு செல்லும் வழியை காண்பிக்கும் ஒரு மனிதராக இருக்கிறார். அது ஆகிற காரியமா என்பதுதான் கேள்வி. I want you to turn with me please in your Bibles to Genesis chapter 1. And we're going to read verse 28 and 31. 28வது வசனம், ஆதியாகமம் 1வது அதிகாரம் 28வது வசனமும் 31வது வசனமும் நாம் வாசிக்க போகிறோம். 28ஆம் வசனம். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். 31ஆம் வசனம். அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார், அது மிகவும் நன்றாயிருந்தது. சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி 6ஆம் நாள் ஆயிற்று. And God blessed them. And God said unto them. I want you to highlight the word them. Them. Why? Them. கர்த்தர் அவர்களை, அவனை என்று அவ்விதமாக தனியாக மனிதனை அழைத்து ஆசீர்வதிக்கவில்லை. There was a blessing pronounced on them. And God said unto them, be fruitful, multiply, replenish the earth, and subdue it, and have dominion over the fish of the sea, over the fowl of the air, and over every living thing that moveth upon the earth. We understand that this was a blessing pronounced on Adam and Eve. Do I hear an amen, please? A more convincing amen. Some people believe the man is blessed more than the woman. Wrong. When the initial blessing was pronounced, it was pronounced equally on both of them. மனுஷனையும்
மனுஷியும் ஒரே ஆசீர்வாதத்தோடு கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்று நாம் பார்க்கிறோம். பலுகி பெருகி பூமியை நிரப்ப வேண்டும். And God saw everything that he hath made, including man, and behold, it was very good. The crowning blessing of all creation looked very good to God. ஒரு கிரீடத்தை போல் மனுஷன் இருக்க வேண்டும் என்பதை தேவனுடைய நோக்கத்தாக இருந்தது. எல்லா சிருஷ்டிப்புக்கு மேலாக மனுஷனை கர்த்தர் சிருஷ்டித்த அந்த நாளிலே மிகவும் நன்றாக இருந்தது என்று அவர் பார்த்து அவர் அறிக்கை செய்தார் என்று நாம் பார்க்கிறோம். How do you know that he said very good if he didn't speak it out? He said very good. Adam, very good. So how was Adam? Perfect? Just keep writing innocent, wise, beautiful, healthy, had dominion, placed in a luxurious setting of no lack, no want. There was plenty of everything. Joy was there. Communion with God was there. Life was present. And the most amazing thing of all, which not too many people understand, the amazing ability to reproduce life. Remember, everything till then had to be brought into being. But when it came to man, the Bible didn't say, and God said, let there be man, and man was. God did something. We'll come to that soon. But right there, I want you to see, God gave man the ability to reproduce life. பூமியை நிரப்புவதற்கு கர்த்தர் மனிதனுக்கு ஒரு மாபெரும் ஸ்தானத்தையும் திறமையும் கொடுத்தார். என்ன? மறுபடியும் உயிரை கொண்டு வருவதற்கு. You will see why this is important when we look at the two men from Eden. Believe me, we are not listening to stories. You will see amazing truth. It will transform your thinking. It will bring you to a place where you walk as more than a conqueror. முற்றிலும் ஜெயம் கொள்கிறவராக நான் இருக்கிறேன் என்று வசனத்திலே வாசிப்பது ஒன்று, அது ஒவ்வொரு நாளும் அனுதினமும் வாழ்வது இன்னொரு காரியம். இந்த சத்தியத்தை நீங்கள் கேட்க கேட்க அதுதான் நடக்கும். As you keep listening to this truth and listening to this truth, you will begin to see why it's important for this message to go into your spirit. You will walk as more than a conqueror. It's one thing to read, I am more than a conqueror. It's quite another thing for you to live it out in your everyday life. The power to choose was given to man. தெரிந்து கொள்ளும் தன்மையும் மனிதன் பெற்றுக்கொண்டார். ஆனால் இவ்விதமான சூழ்நிலையிலே பிதாவாகிய தேவன் ஒரு காரியத்தை திட்டந்தெளிவாக விரும்பினார். என்ன? எனக்கு கீழ்ப்படிய வேண்டும். Obey me. But obedience on the basis of love, not on the basis of the law.
எனக்கு கீழ்ப்படிந்து நீ இருக்க வேண்டும். ஆனால் அது அன்பின் சார்பாக நீ செய்ய வேண்டிய ஒரு காரியம். சட்டத்தை கேட்டு அதன் நிமித்தம் நீ செய்ய வேண்டாம். ஆகையால் கர்த்தர் கீழ்ப்படிய வேண்டும், என்னை நேசிக்க வேண்டும் என்ற அவ்விதமான காரியத்தை குறித்து அவர் பேசவில்லை. It was an unspoken appeal. He never spoke it. He expected man to live it out. Enjoy my love, and out of love obey me. So in Genesis chapter 2, verses 15 to 17, the Bible teaches us that God placed man in the Garden of Eden and then gave him his first test in love. அன்பின் சோதனையாக ஆதியாகமம் 2வது அதிகாரம் 15வது வசனம் முதல் 17வது வசனம் வரைக்கும் நாம் சிருஷ்டிப்பின் கர்த்தர் ஆதாமை ஏதேன் தோட்டத்துக்குள்ளாக வைத்து அவருக்கு ஒரு பரீட்சையை கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். அதை வாசிக்க கேட்போம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். சாகவே சாவாய் பன்மையிலே பேசின ஒரு வார்த்தை. In dying you will die. I want you to write this down because that's what God said. We read it in the King James version like this: thou shalt surely die, singular. That's now how God spoke it. It's recorded clearly for us in the Hebrew. In dying you will die. Disobedience would bring about death, first spiritually and then eventually physically. I want you to know something. Physical death is a consequence of the first sin. I'm again going to repeat it. Physical death is a consequence of the first sin. Every time you see a death occurring in the physical realm, it is a consequence of the first sin. Do you know why? Because there is not a single scientific or medical reason why man should die had he not sinned. Man was created to live. மரிப்பதற்கு விஞ்ஞானம் இருந்தாலும் சரி, மருத்துவ ரீதியிலே இருக்கும் ஒரு காரணமாக இருந்தாலும் சரி, மனுஷன் பாவம் செய்யவில்லை என்றால் மரணம் அவனை தாக்கி மேற்கொள்வதற்கு எந்த ஒரு காரணமும் இல்லை. ஆனாலும் மரணத்தை நாம் பார்க்கும் பொழுது, சரீர மரணம், அது முதல் பாவத்தின் விளைவாக இருந்த ஒரு காரியம் என்று நாம் மறந்துவிடக்கூடாது. You can do everything to soften the impact of death. Like someone put it, he said in certain countries they soften the impact of death by making the place where the actual funeral ceremony is going to be conducted as a very beautiful place. The undertakers will come and they will lay out a carpet that looks like a green lawn. You can do everything to soften the impact of death, but never forget that physical death is a consequence of first sin. முதல் பாவத்தின் விளைவு மரணம் என்று ஒருபோது மறந்து விடாதீர்கள்.
ஆனால் தேவனின் மூல நோக்கம் என்ன? ஆதாம் வாழ வேண்டும். அவர் வாழ்ந்து தேவனோடு உறவிலே அனுதினமும் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்பினார். டெய்லி ஃபெலோஷிப், daily communion with God. Not someone who had to die, someone who was made to live. I'm again repeating my words, is choice words I'm using. Because sometimes we think we were made to die. No, we were not made to die. You were made to live. I don't hear an amen. You were made to live. No wonder people still are amazed at the way the body can heal itself. The amazing ability of the physical body to heal itself has made people study the human body more and more. But it shouldn't surprise people, because that's what it was meant to be. It was not made to die. It was made to live. But then there's something that happened a little prior to man coming on the scene. The founding principle of the construction of the entire universe was brought into being by something that God said. முழு பிரபஞ்சத்தின் மூல கோட்பாடாகிய ஒரு காரியம் மனுஷனை சிருஷ்டிப்பதற்கு முன்பதாக கர்த்தர் தன் வாயின் அறிக்கையின் மூலமாக நியமித்து வைக்கிறதை நாம் ஆதியாகமம் 1வது அதிகாரத்திலே பார்க்கிறோம். The principle on which the entire universe is constructed. It's the law of kind. இனத்தை சார்ந்த சட்டம். மறுபடியும் சொல்லுகிறேன், இனத்தை சார்ந்த சட்டம். இந்த முழு பிரபஞ்சம் அதை சார்ந்து நடக்கக்கூடிய ஒரு மூல கோட்பாடாக இருக்கிறது என்று நாம் ஆதியாகமம் 1வது அதிகாரத்திலே பார்க்கிறோம். I want you to see Genesis 1:11, please. Just write down these scriptures first and then we are going to read it. Genesis 1:11, 21, 24, and of course 26, 27 and 28. Genesis 1:11, 21, 24, 26, 27 and 28. First let's read verse 11. 11ஆம் வசனம். அப்பொழுது தேவன் பூமியானது புல்லையும் விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்கள் தங்கள் விதையுடைய கனிகளை தங்கள் தங்கள் ஜாதியின்படியே கொடுக்கும் கனி விருட்சங்களையும் முளைப்பிக்க கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று. தங்கள் தங்கள் ஜாதியை, after its kind. I want you to highlight that in your Bible, please. That's what I told you is the law of kind. If it's grass, grass reproduces, not trees, grass. Now please read verse 21. 21ஆம் வசனம். தேவன் மகா மச்சங்களையும் ஜலத்தில் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே the law of kind. திரளாய் ஜனிப்பிக்கப்பட்ட சகலவித நீர்வாழும் ஜந்துகளையும் சிறகுள்ள ஜாதி ஜாதியான சகலவித பட்சிகளையும் சிருஷ்டித்தார். தேவன் அது நல்லது என்று கண்டார். Now the law of kind was instituted by God. Whether it was herbs or whether it was living creatures, they were to bring forth after their kind. Whales would bring forth whales. Flying fowl would bring forth flying fowl.
And then, in verse 26, we see something take place, which is the most amazing thing. Verse 26, please. 26ஆம் வசனம். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் நமது சாயலிலும் நமது ரூபத்திலும். What is this? Till now, whales bring forth whales after your kind. God never looked at a whale and said, let us make whales like we are. He said, let us make man like we are. The power to reproduce after God was given to man. In our image, in our likeness. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்கள் மேலும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். ஆளக்கடவர்கள். Let us make man in our image, our likeness, give him the power to reproduce, to rule. But then, to do something else. Not once in verse 27 and 28 does the Bible tell us God told them, I am separate, you're separate, you reproduce according to you. He didn't say that. He only said, be fruitful, multiply, replenish the earth. How? How is the question? The answer is so simple. With the same image and likeness of God. With the same image and likeness of God, you multiply, you replenish the earth, you reproduce. Because he had instituted the law of kind already. That's the purpose of God. தேவனின் சாயலிலும் தேவனின் ரூபத்திலும் ஆதாமும் ஏவாளும் மனுஷர்களை இந்த உலகத்திற்கு கொண்டு வரும் வேளையிலே தேவனின் சாயலிலும் தேவனின் ரூபத்திலும் இருக்க வேண்டும் என்பது கர்த்தருடைய பூர்ண தீர்மானமாக இருந்தது. So you can see the utter selfless nature of God. There is not an iota of selfishness in him. When he created the first man, that's why I told you, these two men from Eden hold the eternal destiny of the world. These two men. You wouldn't be here if it wasn't for the two men. I'm again repeating. You wouldn't be here this morning if it wasn't for the two men from Eden. Adam was expected to reproduce what? The image and likeness of God in his descendants. In his descendants. But there's something that happened. In chapter 3, even before the first man and the first woman reproduce someone in the image and likeness of God, sin walked in.
and deface that image and likeness of God. பாருங்கள், முதல் மனிதனும் மனுஷியும் தேவனின் சாயலிலும் தேவனின் ரூபத்திலும் ஒரு பிள்ளையை இந்த உலகத்திற்குள்ளாக கொண்டு வருவதற்கு முன்பதாகவே பாவம் உள்ள இந்த உலகத்துக்குள்ளாக நுழைந்தது. அது நுழைந்து செய்த காரியம் என்ன? தேவனின் தோற்றத்தை கெடுத்து விட்டது. It defaced it. Destroyed the likeness of God in Adam. Where there was once faith, now fear ruled. Where there was once total fearlessness, unbelief took over. So much so, in Genesis chapter 5 verse 3, when Eve did bring forth, she brought forth someone in the image of the defaced Adam and the defaced likeness of God in Adam. Look at Genesis 5:3, please. I want you to mark that verse. It's a very, very powerful verse. Some people think, oh, bringing forth is just a sexual act. Sorry. There's something spiritual that goes on when every child is born. Do I hear an amen from this church, please? சிருஷ்டிப்பின் அற்புதம் ஏதோ இயற்கை ரீதியிலே நடக்கக்கூடிய ஒரு உறவு மூலியமாக வரும் ஒரு காரியம் என்று மக்கள் நினைக்கிறார்கள். தவறு. ஒவ்வொரு குழந்தையும் பிறக்கும் வேளையிலே ஆவிக்குரிய மண்டலத்திலும் ஒரு காரியம் நடக்கிறது. ஆதியாகமம் 5வது அதிகாரம் 3வது வசனத்தை பாருங்க. தேவனின் சாயலிலும் தேவனின் ரூபத்திலும் பிள்ளைகளை பெற வேண்டும் என்பது கர்த்தருடைய பூர்ண சித்தமாக இருந்தது. ஆனால் நடந்தது என்ன? பாவம் நுழைந்தது மூலியமாக தேவனின் தோற்றம் கெடுக்கப்பட்டது. ஆகையால் நடந்தது என்ன? ஆதியாகமம் 5வது அதிகாரம் 3வது வசனத்தை பாருங்க. ஆதாம் 130 வயதான போது தன் சாயலாக தன் ரூபத்தின்படியே ஒரு குமாரனை தன் சாயலாக தன் ரூபமாக ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சேத் என்று பெயரிட்டான். அவனுக்கு சேத் என்று பெயரிட்டான். The blessing that God intended was lost. And every single person born into this world was born with a defaced image and likeness of God. Romans chapter 5 verses 12 and 19 talks to us about what happened as a result of this. Come with me to Romans chapter 5. I want you to write down these scripture portions, please. Why do you worship Jesus? Is it because he appeals to your natural mind? No. Why do you worship Jesus? Because he was a good man? No. Why do you worship Jesus then? Because of something very special. First read Romans chapter 5. ரோமர் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனமும் 12வது வசனம் 19வது வசனத்தையும் வாசிக்க போகிறோம். இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. 19ஆம் வசனம், அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள். ஆமென்.
ஒரே மனுஷன் மூலமாக பாவம் உள்ளே நுழைந்தது. அதே சமயத்தில் ஒரே மனுஷனின் கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக மாறுகிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். So why do you worship Jesus? Because he reproduces after his kind. Adam reproduced after his kind. The image of God in me was defaced. The likeness of God in me was defaced. I was a sinner. But when Jesus walked into my life, he did only what he could do. Reproduce after his kind. He reproduced what? Righteousness. He reproduced what? Holiness. He reproduced what? Faith. He reproduced what? Fearlessness. He replaced everything that the first man did. That's why I worship him. That's why I sing about him. That's why I lift him up. That's why I am unashamed of this Savior, this Redeemer. He did exactly what the first man did. Only it didn't point to hell what he did. What he did points to heaven. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதற்காக நான் பின்பற்றுகிறேன், எதற்காக அவரை குறித்து பாடல்களை பாடுகிறேன், எதற்காக அவரை ஸ்தோத்தரிக்கிறேன்? ஏனென்றால் அவர் என் உள்ளத்துக்குள்ளாக வந்த உடனே அவரை போல இருக்கும் மனிதர்களை அவர் உருவாக்க தொடங்குகிறார். அவர் தேவனின் நீதியாக இருக்கிறார், ஆகையால் நாமும் தேவனின் நீதியாக இருக்கிறோம். அவர் பரிசுத்தர், நாமும் பரிசுத்தர்களாக இருக்கிறோம். அபிஷேகம் பண்ணப்பட்ட கிறிஸ்து என்று அவிதமாக அவரை நாம் அழைக்கிறோம். நமக்குள்ளாக இருந்து கிறிஸ்துவர்கள், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் என்று நாமும் அழைக்கப்படுகிறோம். மரணம் இனிமேல் இல்லை, ஜீவன், நித்திய ஜீவன் நமக்குள்ளாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆதாம் காண்பித்த பாதை நரகத்தின் பாதை, இயேசு காண்பிக்கும் பாதை பரலோகத்தின் பாதை. ஆகையால் தான் ஆதியாகமம் 5வது அதிகாரம் 5வது வசனத்திலே எத்தனையோ வருடம் வாழ்ந்த ஆதாமுக்கு நடந்த ஒரு காரியம் என்ன? சாகவே சாவாய் என்று 2 முறை தேவன் பேசின அந்த காரியம் கடைசியிலே ஆதாமை தாக்கினது. அந்த 2வது காரியம் ஆதாமை தாக்குகிறதை நாம் ஆதியாகமம் 5வது அதிகாரம் 5வது வசனத்திலே வாசிக்கிறோம். I want you to turn with me to Genesis 5 please. You will see the second death that God said would strike Adam, getting Adam even though he lived so many years. It finally got him. And that's how it is with everyone who walks into this world. Look at Genesis chapter 5 verse 5. ஆதாம் உயிரோடு இருந்த நாளெல்லாம் 930 வருஷம். அவன் மரித்தான். அவன் மரித்தான். He died. 930 வருடம் திடீரென்று ஒரு காரியம் நடந்தது, மரித்தான். It's amazing because Good Friday is a day when we are not just going over the events that happened on the cross. We are seeing the dynamics of everything that transpired that day in the Garden of Eden.
when the first man sinned. முதல் மனிதன் பாவத்திலே விழுந்த பொழுது அவன் பாவத்தை தெரிந்து கொண்டான். முதல் மனுஷி அவள் பிசாசானவன் பேசின காரியத்தை கேட்டு அவன் தந்திரமாக அவளை ஏமாற்றினாள். ஆகையால் அவள் பாவத்துக்குள்ளாக விழுந்தாள். மனுஷன் அப்படி அல்ல. I wanted to see something. The man who was made in the image and likeness of God with the capacity to reproduce after the likeness and image of God chose sin. The first woman was deceived. There's a vast difference. She was deceived into sinning, not Adam. He chose sin. That's why the two men from Eden make all the difference in a man's life. The dilemma that God was faced was this. The righteous judgment demanded death and banishment for the sinner, because God cannot look upon sin. At the same time, His love cried out to confer compassion, forgiveness, restoration on the one He had always loved and who was like Him. தேவனின் நீதி நிமித்தம் தேவனின் நியாய தீர்ப்பு என்ன? மரணமும் பாவியை அவரிடத்திலிருந்து துரத்தவும் அவரை ஏவினது. ஆனால் அதே சமயத்திலே தேவனின் இன்னொரு குணாதிசயமும், இந்த மனுஷன் தேவனால் நேசிக்கப்பட்ட மனிதன், அவனுக்கு ரட்சிப்பை கொடுக்க வேண்டும், மன்னிப்பை காண்பிக்க வேண்டும், மீண்டும் என்னை போல் ஆக வேண்டும் என்பது அவருடைய மனதிலே இந்த இரண்டு காரியங்கள் நடந்து கொண்டிருக்க வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். What a dilemma for God to be faced with. The one hand, banish the man. On the other hand, restore the man. Give him the capacity to once again be like he was intended to be. Someone who could reproduce people like us. எங்களை போல் இருக்கும் மக்களை மீண்டும் உருவாக்க வேண்டும், அவ்விதமாக மனிதன் இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனின் நோக்கம். அதற்கு தேவ ஞானம் ஒரு பதில் கொடுத்தது. என்ன? பரிமாற்றமாக கொடுக்கப்பட்ட ஒரு பலி, தேவனால் கொடுக்கப்பட்ட பலி அவருடைய நீதியை திருப்தியாக்குவதற்கு தேவனின் ஞானம் ஒரு பதில் கொடுத்தது. The wisdom of God gave forth the answer. God, in this context, you're the only one righteous. It's your judgment that has been violated by these people. The only way it can be satisfied, the word satisfy is important, because most modern translations of the Bible somehow use words that doesn't exactly bring forth the meaning of this one word, satisfy. You can give me something, I may receive it from you, but if I'm not satisfied, it's of no use. The same with God. You can come to God with every kind of blessing that you think He will receive, but if it doesn't satisfy Him, of what use is what you brought? Useless. So what will satisfy God? What He gives. His substitute. He had to do something. Not only did He put His grand plan of redemption into motion, but even before Adam and Eve were expelled from the Garden of Eden,
God provided a substitute from his own creation. அவர் சிருஷ்டித்த காரியத்திலிருந்து தேவன் தாமே ஒரு பரிமாற்றமாக கொடுக்கப்பட்ட பலியை அவரே ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கொடுத்தார். Look at Genesis, please. Genesis chapter 3 and verse 21. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். And unto Adam also and his wife did the Lord God make coats of skins and clothe them. Innocent creatures were killed that Adam could be clothed. Blood-stained robes were provided. Blood-stained garments were given. They were provided by God himself. And கையால் செய்யப்பட்ட உடைகளை தேவன் தாமே தோலினால் ஆக்கப்பட்ட உடைகள் கர்த்தர் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். I mean, it's amazing because this man and this woman was clothed till then in fig leaves. They were standing in fig leaves. They were talking to God with fig leaves around them. Somehow, God didn't send them out of Eden clothed with fig leaves. He wanted them to understand that the way to him could only be through blood, not through leaves. Not through leaves. அத்தி இலைகளை தைத்து அரை கச்சைகளோடு நின்று கொண்டிருக்கும் ஆதாமும் ஏவாளுக்கும் தேவன் கற்பித்த ஒரு பாடம் என்ன? இலைகள் மூலமாக எனக்கு முன்பாக நீங்கள் வர முடியாது. வந்தால் ஒரே வழிதான் இருக்கிறது, ரத்தத்தின் மூலமாக. There has to be a way. That way is the way I'm going to show you, not the way you're showing yourself. It's amazing that nobody taught these people to stitch, yet they stitched something. You see something taking place which was to be gruesome. The first man and the first woman must have been stunned seeing God all of a sudden go and kill one of his creatures and blood spurting out, and they'd never seen this before. There must have been a glint of anger when God did it. All of a sudden, when he sees the blood, there's a softening in his eyes. He walks to the first man and the first woman, robes that he had made, puts it on them and said, accepted. Some people want to know whether Adam and Eve will be in hell or in heaven. You have your answer. If they were clothed by God, then don't be surprised to see that first man from Eden in heaven. But I thought he'll be in hell. He would have if he went out with fig leaves. God didn't leave him like that. He clothed him and sent him out. It was a temporary clothing, but nevertheless a blood clothing.
இரத்தத்தின் மூலியமாக கர்த்தர் ஒரு வழியை திறக்கிறதை நாம் பார்க்கிறோம். இரத்தத்தை உடையாக அவர்கள் உடுத்திக் கொண்டு அந்த ஏதேன் தோட்டம் என்று சொல்லப்படும் இன்பமான இடத்தை விட்டு வெளியிலே வர வேண்டியதாக இருந்தது. The main thing is this: acceptable clothing cost the life of an innocent creature. When Adam and Eve grabbed the fig leaves and clothed themselves, it didn't cost anything. Nobody died. Not the fig tree anyhow. Fig tree was living. Nothing happened to the fig tree. But when God took the robes that he had made from a creature, the creature had to die, had to give up its life, shed blood. Permanent atonement would come, God's free will, through whom? Through the second man from Eden. There had to be a second man from Eden. One man got everybody into a mess. The other man would have to come with a message to get everyone back to where they rightfully belonged. Look at Genesis chapter 3 verse 15, please. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். தற்காலமான உடை பத்தாது. முற்றிலும் என்னோடு கூட இருக்க வேண்டும் என்றால் ஒரே ஒரு வழிதான். இதே ஏதேன் தோட்டத்திலிருந்து இன்னொரு நபர் வர வேண்டும், ஒரு மனுஷர் வர வேண்டும், மனிதன் வர வேண்டும், முதல் ஆதாமை போல் இருக்க வேண்டும். ஆனால் அவர் இரண்டாவது ஆதாமாக இருக்க மாட்டார், கடைசி ஆதாமாக இருப்பார். The second man out of Eden won't be the second Adam, he will be the last Adam. Look at Genesis, please. 3:15. I want you to read that verse slowly. And I will put enmity between thee and the woman. Why the woman? Because the woman didn't choose sin. She was deceived into sin. Adam chose sin. He had deliberately violated the trust God had given him. Now this is what God spoke to the devil. And I will put enmity between thee and the woman, and between thy seed and her seed. Because everything reproduces after its kind. There will be a conflict always with the ones who are in the image and likeness of God, and the ones who are in the image and likeness of the devil. Even if you sin, please listen, you've blown it, you made a mistake. Remember, on the inside of you is the image and likeness of God if you're a born again believer. That way you and the devil are never friends. You're eternal enemies. Don't ever let the devil lie to you and say you sinned, you blew it, now you lost it all. Sorry. You lost it all. Not me. The last Adam reproduces after his kind. I am made in the image and likeness of God. I have the dominion of God operating on the inside of me. Now you think about why this last Adam could walk on the water. He could pay his taxes by saying, open the fish's mouth. He was exercising dominion like the first Adam heard from the mouth of Almighty God. That's why I told you, can two men 40 generations apart, thousands of years apart, live parallel lives, have the same authority, same power, same dominion, whereas one failed, the other succeeded?
Someone woke up Jesus. Jesus, don't you see we are about to perish? Immediately he jumps up and doesn't start pulling at his beard and his hair and saying, what did I do, O Lord? Why did this calamity come? He looked at the waves and said, peace be still. The moment he spoke peace, peace was. What did he turn and look at the disciples and ask? He said, why are you so fearful? The first Adam walked in fearlessness. The last Adam walked in fearlessness. Even when he died on the cross, he went completely confident about one thing. They wouldn't get me. I'll go when I want to go. Hallelujah! If there's nothing else to jump and laugh and thank God for, except this one truth, that's good enough for me. Death didn't get him. He gave up his life when he wanted to go. He was in complete charge over death till the very end. No wonder one holds the keys of death, one holds the keys of life. He said in the book of Revelation, the keys of hell and the grave are with me now. வித்து என்ற அந்த வார்த்தை குறித்துக் கொள்ளுங்கள். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 15வது வசனம். ஸ்திரீயின் வித்து. உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டு. அவள் வித்துக்கும், அவன் வித்துக்கும் அல்ல, அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். Isn't it amazing that the last Adam would appear on the human scene with the exact DNA of God, like the first Adam had before sin walked into his life? Someone wanted to know how the blood of God is. Well, you see it in Jesus. It's the DNA of God, the same likeness of God. There is no difference. There is no difference. The first Adam reproduced after his kind. When the DNA of God walks into the scene in your life, it starts reproducing after its kind. I mean, it's amazing. The devil can rave and rant for all he wants. But I'll tell you something. You start singing about the DNA of God. You start singing about the blood of God. You start lifting up the blood of Jesus. You start saying, I believe in the blood of Jesus. I lift up the blood of Jesus. I worship the blood of Jesus. The blood of Jesus washes me and makes me completely whole. You'll turn around and find depression has left. Frustration has left. Uncleanness has left. Why? Why? Because there is a process of reproduction happening the moment you begin to acknowledge what is on the inside of you. That's why we teach, instead of being sin conscious, be God conscious. If you are sin conscious all the time, you are acknowledging only what Adam did. If you become God conscious, you're acknowledging what the last Adam did. We're going to close. We're going to continue these teachings on Easter Sunday morning. Come prepared to receive a blessing from God. On Easter Sunday morning, we'll concentrate fully on the last Adam. Enough of what the first Adam did. We don't want to talk about it. We know all about what he did. I mean, we can not graduate. We can have postdoctoral degrees on what the first Adam did. Because we were all sinners, hopelessly lost in sin. We know what sin is like.
While we were sinners, we enjoyed it. Then when we couldn't handle it, we cried out to God for a savior. You got to listen to what the second man out of Eden did. Let's rise up to our feet this morning, please. ஏதேன் தோட்டத்திலிருந்து வந்த இரண்டாவது மனிதன் செய்த காரியத்தை குறித்து வருகிற ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனை வேளையிலே தியானிக்க போகிறோம். எல்லோரும் எழுந்து நிற்போமா?